பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உள்ளார்ந்த இருதயத்தோடு உன்னை மீட்க தன்னுடைய இரு கரங்களையும் விரித்து ஆணிகள் அடைக்க தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம், தன் உடலில் இருக்கிற கடைசி சொட்டு நீர் உன்னுடைய பாவ சாபங்களுக்காக, உம்முடைய அக்கிரமங்களுக்காக கடவுள் பெரிதான இரக்கத்தோடு கிருபையோடு உனக்கு கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்த பிள்ளைகளாக லீஷரபிக்ரா பராத்தி ஷக்ரா ஆண்டவர் வரப்பே நட்ட சொன்னார், இதோ பிள்ளைகள் இன்னும் உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய உலகத்தின் மீது ஈர்ப்புள்ளவர்களாக இந்த உலக காரியங்களை சொல்லி சொல்லி என்னிடம் புலம்பிக் கொண்டு இதோ தங்களுடைய ஆன்மாவை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதோ இவர்களிடம் சொல், இவர்கள் யார், எதற்காக, என்ன நோக்கங்களுக்காக நான் அழைத்திருக்கிறேன். ஆனால் இவர்களோ தங்களுடைய ஒன்றுமே இல்லாத கடவுளுக்கு முன்பதாக ஒரு தூசியை போல, ஒரு குப்பையை போல இருக்கிற காரியங்களை கேட்டு அவரிடம் கண்ணீர் வடிக்கிறார்கள். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வழிகளை மாற்று, உன்னுடைய சிந்தனையை மாற்று, உன் புலம்பல்களை மாற்று, உன் இருதயத்தில் இருக்கிற காரியங்களை மாற்று. கடவுளுக்குள்ளாக உன்னையே அர்ப்பணமாக்கு. என் ஆண்டவர் உன்னை ஆளுகை செய்யட்டும், என் ஆண்டவர் உன்னை ஆளுகை செய்யட்டும், என் ஆண்டவர் உன்னை ஆட்கொள்ளப்படட்டும். ஏன்னா அவர் மட்டும்தான் உனக்கு சமாதானத்தை தர முடியும், அவர் மட்டும்தான் உனக்கு விடுதலையை கொடுக்க முடியும். மகளே, நீ எங்கே இருந்தாலும் சரி, எதை பற்றிய காரியங்களை யோசித்து கொண்டிருந்தாலும் சரி, இன்று ஆண்டவர் உனக்கு சொல்றது என்ன தெரியுமா? உனக்கு சொல்றது என்ன தெரியுமா? நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை எதிர்க்கிறவர்கள் என்னை எதிர்க்கிறார்கள், உன்னை குற்றப்படுத்துகிறவர்கள் என்னை குற்றப்படுத்துகிறார்கள். நீ எதை விரும்புகிறாயோ அதை நான் வாய்க்க பண்ணுவேன். நீ எதை ஆசீர்வதிக்கிறாயோ அதை ஆசீர்வதிப்பேன். ஆம் என் அன்பு மகளே, ஆண்டவர் சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார். அதற்கு ஏற்ற பாத்திரமாக நீ இருக்கிறாயா? உன் உள்ளம் இருக்கிறதா? உன்னுடைய காரியங்கள் இருக்கிறதா? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய சிந்தனை இப்போயே அலசிப்பார். எல்லாரும் உள்ளார்ந்து அலசி பாருங்க, உங்களையே அலசி பாருங்க. எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிற? என்னத்தை தேடுற? நம்மளுடைய ஆசைகள் எதை பற்றின இதாக இருக்கிறது? நம்மளுடைய ஆர்வம், நம்மளுடைய தியாகம், நம்மளுடைய காரியங்கள் எதை நோக்கமாக இருக்கிறது? யோசித்து பார். நேம் ஆஃப் ஜீசஸ், நேம் ஆஃப் ஜீசஸ், நேம் ஆஃப் ஜீசஸ். என் அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் மிக பெரியவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க எல்லாரும், என் ஆண்டவர் மிக பெரியவர், என் ஆண்டவர் மிக பெரியவர், என் ஆண்டவர் மிக பெரியவர். என்னுடைய குறைகளை சரி பண்ண அவருக்கு ஒரு துளி, ஒரு செகண்ட் கூட தேவை இல்லை. சொல்லு, ஆண்டவரே, என்னுடைய குறைகளை தீர்ப்பதற்கு ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவரே, என்னுடைய குறைகளை நீக்கும், என்னுடைய நிறைவாக மாற்றும். சொல்லு, என்னை நிறைவாக மாற்றும், என்னை நிறைவாக மாற்றும், என்னை நிறைவாக மாற்றும். மிகவும் பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு டென்னிஸ் வீரர், பெரிய வேர்ல்டுல நம்பர் 1, அவர் ஒரு நாள்
தன்னுடைய உடல்நல குறைவால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, செக்கப் பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு ஒரு டாக்டர் வந்து, பிரதர் உங்களுக்கு என்னன்னு தெரியல, இத்தனைக்கும் ஒரு 30லேருந்து 31 வயது தான் இருக்கும், உங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு. உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல ஒரு மனிதர், ஒரு பெரியதொரு வீரர், அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. அப்போ அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் அவரை போய் சந்திக்கிறார்கள், பார்க்கிறார்கள். அப்பொழுது அவரிடம் ஒரு நண்பர் கேட்கின்றார், ஐயோ நண்பா, நீ நல்ல திடகாத்தமாக தானே இருக்கிறாய், தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவியே, தினமும் ரன்னிங் போவியே, நல்ல விளையாடுவியே, உனக்கு எப்படி வந்திருக்கும், உனக்கு என்ன ஆச்சு? அப்போ இன்னொரு நம்பர் கேட்கிறார், நீ நல்லதொரு மனிதனே, நல்ல கடவுள் மீது ஒரு பக்தி உள்ள ஒரு மனிதனே, உனக்கு எப்படி வந்துச்சு, ஆண்டவர்கிட்ட நீ கேளு அப்படின்னு சொல்லி அந்த நண்பன் ஒரு இடத்தில் சொல்லுகிறான். அப்பொழுது அந்த வீரர் சொல்லுகிறார், நண்பா, இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 700 கோடி பேர் இருக்கிறார்கள். அந்த 700 கோடி பேரில் நம்மளுடைய நாட்டில் குறைந்தது ஒரு 30 கோடி பேர் இருக்கிறார்கள். அந்த 30 கோடி பேர்த்தில் நம்ம இருக்கிற இடத்துல குறைந்தது 1 கோடி பேராவது இருக்கிறார்கள். அந்த ஊரில் இருந்து அந்த ஊருக்குள்ளாக நம்ம இருக்கிற சிட்டியில் குறைந்தது 3-4 லட்சம் பேராவது இருக்கிறாங்க. நம்மளுடைய தெருவில் குறைந்தது ஒரு 1000-2000 பேர் இருக்கிறாங்க. அந்த தெருவுக்கு பக்கத்தில் நம்மளுடைய வீட்டில் ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. அந்த 5-6 பேருக்குள்ளாக என்னை இந்த உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு நபராக ஆண்டவர் என்னை மாற்றுவார் என்றால், அவரிடம் நான் கேட்கவில்லை, ஏன் இவ்வாறு என்னை மாற்றினீர் என்று. இந்த நோய்க்காக நான் அவரிடத்தில் எப்படி போய் கேட்பது? ஏன் எனக்கு இதை அனுமதித்தீர்? இந்த உலகமே போற்றும் அளவுக்கு என்னை உயர்த்தினது அவர்தானே. இன்று இந்த நோய்வாய்ப்பட்டதற்காக நான் அவரை போய் குறை சொல்லுவேன் என்றால், ஏன் எனக்கு இந்த நிலையை உண்டு பண்ணினீர் என்று கேட்டால் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அந்த நண்பனிடம் அவர் சொன்னாராம். ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கிற நிலையோ, நம்மளுடைய காரியங்களோ, கஷ்டங்களோ, துன்பங்களோ, வேதனைகளோ எதுவாயினும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. கடவுள் பார்வையில் ஒரு புகையை போன்றவர்கள், காலையில் பூர்க்கின்ற மலருக்கு ஒப்பானவர்கள், சாயங்காலம் என்னச்சினோம், வாடி போயிடும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம்ம கடவுளையே எதிர்த்து கேள்வி கேட்கின்றோம். கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்கின்றோம். இந்த கடவுள் ஏன் எனக்கு இவ்வாறு நேரிட்டது, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? பாருங்க, அவர் குயவன், நம்ம எல்லாரும் என்ன கள்ளி மண். மண்ணு பார்த்து கடவுளை போய் என்ன நீங்க ஏன் எனக்கு மாதிரி செஞ்சேன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? அதனால் உங்களுக்குள்ள சிலர் அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறீர்கள். அதை முதல்ல தூக்கிடுங்க. கடவுள்கிட்ட ஏன் எனக்கு இதை அனுமதிச்சிங்க, ஏன் எனக்கு இதை அனுமதிக்கலை, ஏன் எனக்கு இதை கொடுக்கல, ஏங்கிறதே வரக்கூடாது. என்னது ஏன் ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. நன்றி ஆண்டவரேன்னு மட்டும்தான் வரணும். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இருக்கிற இந்த நிலைக்கு உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் நன்றி, ஆசீர்வதிக்கப்படலைனாலும் நன்றி. எனக்கு நன்மை செய்தாலும் நன்றி, தீமை செய்தாலும் நன்றி. ஏனென்றால் என் ஆண்டவர் உனக்கு ஒரு தீமையே செய்திருப்பார் என்றால், தீமையே செய்ய நினைப்பார் என்றாலும் கூட அது உன்னுடைய நன்மைக்காக. பிரைஸ்லா, பிரைஸ்லா, உன்னுடைய நன்மைக்காக. அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரியாத சிலர் தான் தங்களுடைய கால சூழ்நிலைகளால் கடவுளை சிலர் என்ன செஞ்சிடறாங்க, அழித்து பேசி விடுகிறார்கள். நீங்களும் அப்படி பேசக்கூடாது, முணுமுணுக்கக்கூடாது. இஸ்ரேல் மக்கள் முணுமுணுத்தார்கள், பாலை வனத்திலே மாண்டு போனார்கள். நீங்களும் முணுமுணுக்காமல் தேவாதி தேவனை ஆராதித்து போற்றி கடவுளை துதியுங்க. உன்னுடைய எல்லா குறைகளையும் ஆண்டவர் என்ன செய்வார்,
நிறைவாக மாற்றுவார். அவரால் முடியும், முடியாது ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா, உடனே எல்லா விஷயங்களும் நடந்துடணும்னு நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், அப்படி நடக்காது. உனக்கு மீண்டும் மீண்டுமாக ஒரு நன்மை என்று தான் நினைக்கின்றேன். நீ முடிந்த அளவுக்கு இன்னும் போராடு, இன்னும் கடவுளை நோக்கி ஓடு, கடவுள்கிட்ட கேளு. அந்த வாய்ப்புகள் ஆண்டவர் உனக்கு கொடுக்கின்றார். எல்லாத்துக்கும் அதை கொடுப்பதில்லை. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒன்றை கேட்டால் நூறத்தனையாக கொடுக்கின்றவர் உன்னுடைய கூக்குரலை கவனிப்பாதிருப்பாரா? உன்னுடைய வார்த்தைகளை கவனிப்பாதிருப்பாதா? என்ன நினைக்கின்றாய்? ஏன்னா இன்னும் உன்னுடைய மன ஓட்டத்திற்குள்ளாக என்ன எல்லாம் காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. யோசித்து பார், யோசித்து பார். வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க, வீட்டுக்கு வீடு பிரச்சனை, வீட்டுக்கு வீடு குறைகள். எல்லா மனிதர்களுக்கும் பாரச்சுமை வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கு. உனக்கு தான் பிரச்சனை நினைக்காத, எல்லாருக்கும் பிரச்சனை. என்னை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் கம்மி, உங்களுடைய ஓட்டங்கள் மிகவும் ஆண்டவர் சமாதானமாக கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஆனால் அதற்குள்ளாகவும் சில குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டு, அதை குறை சொல்லி கொண்டு, அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு கீழே இருக்கிற அநேகரை பாருங்க, அவங்கள பார்த்து கடவுளை நீங்கள் மைமைப்படுத்துறத விட்டுட்டு நீ சோர்ந்து போய் அவர்களையும் குறை சொல்லி நீயும் குறை சொல்லி என்ன ஆக போகிறது? ஒன்றும் ஆக போகிறதே இல்லை, இல்லை. பழமொழி ஆகமம் 14ஆம் அதிகாரம் 1-6. ஞானமுள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள், ஞானமற்றவளோ கட்டினதையும் கூட கைகளால் அழிப்பாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானமுள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள், ஞானமற்றவளோ கட்டினதை கூட கைகளால் அழிப்பாள். பாருங்க, அழித்து விடுகிறாள், ஒன்றுமில்லாமல் செய்கிறாள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, பெண்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்ன வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், கடவுள் சொல்கிறாரு, உன்னுடைய வீட்டை கட்டணும், உன் வீட்டில் சமாதானம் இருக்கணும், உன் வீட்டில் குறையாத அப்பமும் தண்ணீரும் எண்ணெயும் இருக்கணும், உன்னுடைய வீட்டுக்குள்ளே துக்கமே இருக்கக்கூடாது, உன் வீட்டுக்குள்ளே மனக்கசப்பு இருக்கக்கூடாது, உன் வீட்டுக்குள்ளே புலம்பல் இருக்கக்கூடாதுன்னா அது உன்னுடைய கரங்களில் தான் இருக்குது. உன்னுடைய எப்படி சொல்கிறது, உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லுவேன். இந்த ஆவிகள் எல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. நீ கடவுளுக்குள்ளாக உண்மை உத்தவமாக நீ ஓடுவாய் என்றால், கடவுளுக்குள்ளாக பரிசுத்தமா நீதியா அவர் என்னெல்லாம் விரும்புகிறார் அதன் போல நீ இருப்பாய் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், தன் வீட்டை கட்டுகிறார், தன் வீட்டுக்குள்ள எல்லா காரியங்களையும் கட்டுகிறார். எல்லாவற்றையும் காரியங்களுக்குள்ளாக எப்படி எல்லா சமையலும் பண்ணுறீங்க, வீட்டில் இருக்க எல்லா வேலைகளையும் பார்க்குறீங்க, வீடு உங்கள் பொறுப்பில் இருக்குது. அதே போல தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற சமாதான காரியங்களோ சமாதான குலைச்சல் காரியங்களோ உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதை புரிந்துகொள். நீ நினைத்தால் அதை பெரிய விஷயமாக்க முடியும். நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதை ஒன்றுமில்லாமல் ஒரு சமாதானமான காரியங்களாக மாற்ற முடியும். அதனால் நான் உங்களுக்கு ஆழமாக சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், உன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் முக்கியமாக பெண்கள் வீம்பாக இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். எந்த விஷயத்திலையும் விடாப்புடியாக பிடிச்சிட்டு இருக்காதீங்க. எல்லா விஷயத்துலையும் கோபப்படாதீங்க, எரிச்சல் படாதீங்க. சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு அன்பை பற்றி உங்களுக்கு. அன்புக்கு அடிமைகளாக இருங்க, அன்புக்கு கட்டுப்படுங்க. இப்போ யாராக இருந்தாலும் சரி, அன்பாக சொன்னால் கேட்போம், அதிகாரம் பண்ணால் கேட்போமா? கேட்க மாட்டோம். அதனால் அன்புக்கு அடிமை உள்ளவர்களாக, அடிமைகளாக இருங்கள். மற்றவர்களை புண்படுத்தாதீர்கள், மற்றவர்கள் மனநோக செய்யாதீர்கள். மற்றவர்கள் மனநோக செய்யும்படி சில விஷயங்கள் நடந்தால் அதற்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்காதீர்கள். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் சொல்லுகிறேன், நீ உன்னுடைய வீட்டை கட்ட முடியும். உன் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொண்டு வர முடியும். உன் வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொண்டுட்டு வர முடியும். உனக்குள்ள இருக்கிற உன் வீட்டில் குறையா இருக்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நிறைவை கொண்டு வர முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என் அன்புக்குரியவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள், ஒருவருக்கொருவர் பெருமையாக பேசுங்க, ஒருவருக்கொருவர் தாழ்வாகவோ குறைவாகவோ பேசாதீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனும் குறை உள்ளவர்கள், அத்தனை மனுஷிகளும் குறை உள்ளவர்கள். நிறைவானவர் யாரு? இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் நிறைவானவர். வந்து யாருமே கிடையாது. இங்கே யாருமே பரிசுத்தம் கிடையாது. யாரும் நீதியா இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுளுடைய நீதியின் படி எல்லாருமே அநியாயம் செய்கிறார்கள், எல்லாருமே பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் பரிசுத்தம் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், பரிசுத்தமாக வாழணும்னு முயற்சி செய்கிறோம். ஆனால் பரிசுத்தமாக வாழல. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமாக இன்னும் வாழலை, நீதியாக இன்னும் வாழலை. ஆனால் வாழ முயற்சி செய்கிறோம். அது எத்தனை பேர் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி. இன்னும் ஒரு 10 நாள் முயற்சி, 11வது தோல்வி. ஒரு சில பேர் உபவாசம், ஒரு சில பேர் ஜெபம், எல்லாம் 10 நாள் தான், 11வது நாள் தோல்வி தோல்வி. அதனால் என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வீட்டை நீங்கள் கட்ட வேண்டுமென்றால், உன் வீட்டுக்குள்ளே சமாதானம் வரணும்னு நினச்சின்னா நிச்சயம் உன்னுடைய ஜெபம், முழங்கால் ஜெபம், உன்னுடைய கூக்குரல், உன்னுடைய கண்ணீர் விலை மதிக்க முடியாது, விலை மதிக்க முடியாது, விலை மதிக்க முடியாது. வாசிங்க. நேரான நெறியில் நடந்து கடவுளுக்கு அஞ்சுகிறவன் அக்கிரம வழியில் நடக்கிறவனால் இகழப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நேரான நெறியில் நடந்து கடவுளுக்கு அஞ்சுகிறவன் அக்கிரம வழியில் நடக்கின்றவனால் இகழப்படுவான். இதுதான் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. நல்லா உங்களுடைய இருதயத்தை அலசி பாருங்களேன், அலசி பாருங்க. கடவுளுக்காக உண்மையை ஓடக்கூடிய சில பிள்ளைகளை குறித்து அநேகர் அக்கிரமம் செய்கிறவர்கள் சொல்லுவாருங்க பாருங்க, நடிக்கிறார்கள்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஆக்ஷனை போகிறாங்கன்னு சொல்லுவாங்க, கடவுள்னு ஊரை ஏமாத்துறேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கணும். நடந்தால்தான் வேதம் என்ன செய்யப்படுகிறது, வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது, சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நடந்தால் தான் கடவுளுக்குள்ள நீ சரியாக என்ன செய்யப்படுகிறாய், ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன்னை யாருமே எதுவுமே சொல்லாமல் இருந்தால்தான் பிரச்சனை. ஆனால் உன்னை பற்றி காரியங்களை எப்படி சொல்கிறது, நான் இதற்கு முன்னாடி சொன்ன காரியங்களை பூரா உன்னை என்ன செய்யணும், சொல்லணும், இகழப்படணும், இகழப்படணும், இகழப்படணும். சிலர் நினைப்பாங்க, நம்மளை இப்படி குறை சொல்லிட்டாங்களே, நம்ம இந்த ப்ரேயருக்கு போனோம், ப்ரேயருக்குள்ளே இருக்கிறவங்களே சிலர் குறை சொல்லிட்டாங்களே, நம்ம பக்கத்து வீட்டில் குறை சொல்லிட்டாங்களே, அங்கே சொல்லிட்டாங்களே, இங்கே சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறேன், உன்னை சொல்லணும். என்னது, கடவுளுடைய நீதியின்படி உன்னை என்ன செய்யணும், என்ன செய்யணும், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. என்ன சொல்லணும்? யாரெல்லாம் என்னை குறையே சொல்லக்கூடாது பிரதர் விரும்புகிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். என்னை குறை சொன்னால் எனக்கு கோவம் வரும் பிரதர். நான் தப்பே செய்யலை, என்னை தப்பு செஞ்சேன்னு என்ன செய்கிறாங்க, என்னைய குறை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இங்கே நீங்கள் இப்படிப்பட்ட மனநிலைக்கு மாறணும். கொஞ்சம் எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. எத்தனை முறை உங்களை குறை சொன்னவங்கள நீங்கள் அதிகமாக குறை சொல்லியிருப்பீங்க? எத்தனை முறைகள் உங்களை பற்றி புரணி பேசி, அது உங்களுடைய காதுக்கு வந்ததுக்கப்புறம் அவர்களை நேராக கூப்பிட்டு, ஏன் என்னை இவ்வாறு செய்தாய், ஏன் சொன்னாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கை இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை விரும்பட்டும். உங்களுடைய இருதயம் புதுப்பிக்கப்படுவதாக. உங்களுடைய குறைகள் நிறைவாக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நேரான நெறியில் நடந்து கடவுளுக்கு அஞ்சுகிறவன் அக்கிரம வழி நடக்கிறவனால் இகழப்படுவான், பாவம் செய்கிறவனால் இகழப்படுவான். கடவுள் சொல்லுகிறார். அதனால் இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும். அதனால் இனிமேல் உங்களை பற்றி குறை சொல்கிறவங்கள பற்றி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, கவலை படக்கூடாது. அவங்கள பற்றி நீங்களும் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே. இங்கே ஆண்டவர் ஒரு ரகசியத்தை உடச்சி விட்டார் இன்னைக்கு. என்னது, அக்கிரம வழி நடக்கிறவனால்
இகழப்படுவான். நீங்கள் இன்னொருத்தரை பற்றி யாரையாவது பற்றி குறை சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க? அக்கிரம வழியில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் இனிமேல் அந்த காரியங்கள் வேண்டாம். 3வது வசனம். மதி கெட்டவனின் வாயில் அகங்கார கோல் அமைந்துள்ளது, ஞானிகளின் வாய் அவர்களை காக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னொரு தடவை நல்லா வாசிப்பா. மதி கெட்டவனின் வாயில், மதி கெட்டவனின் வாயில் அகங்கார கோல் அமைந்துள்ளது, அகங்கார கோல் அமைந்துள்ளது, கோல் அமைந்துள்ளது, ஞானிகளின் வாய் அவர்களை காக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கோல்னா என்ன? கோல்னா என்ன சொல்லுவீங்களா? கோல் மூட்டி வருவது மற்றவங்களா? கோல் மூட்டி வருவது, மற்றவர்களை பற்றி குறைவாக பேசுவது, ஆணவ பேச்சுகள். உங்கள் வீட்டில் நினச்சி பாருங்கள், எத்தனை முறை உங்களுடைய ஆணவ பேச்சினால் பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு. எத்தனை முறை ஆங்கார பேச்சினால் உனக்கும் உன்னுடைய கணவருக்கோ உன்னுடைய வீட்டில் இருக்கிற தாய் தகப்பனுக்கும் எவ்வளவோ காரியங்கள், மன கசப்புகள் எவ்வளவு நடந்திருக்கு. அந்த ஒரு வார்த்தைகளை நீங்கள் குறைச்சிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை இன்று ஏதோ ஒரு காரியத்தில் கூட மாறி இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கு நன்மை நடந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கை மாறட்டும், ஞானிகளின் வாய் அவர்களை காக்கும். நீ ஞானமுள்ள பெண் என்றால் உன்னை வீட்டில் இருக்கிறவர்களை காக்கும், உன்னுடைய வீட்டை காக்கும், உன்னை காக்கும், உன்னை சுற்றில் இருக்கிறவர்களை காப்பீர்கள். காக்கிறவங்களாக நீங்கள் இருப்பீர்கள். காக்கிறவங்களா இருப்பீங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? உன் முகத்திற்கு முன்பதாக உன்னை புகழ்வார்கள், உன் முதுகுக்கு பின்பதாக உன்னை என்ன செய்வாங்க? இது உண்மையிலே நடந்துக்கிட்டு இருக்குங்க. இது எல்லாருக்கும் நடக்குது. உங்களுடைய முகத்திற்கு முன்பாக சிரித்து பேசுகிறார்கள், உங்களுடைய பின்பதாகவோ உங்களை எப்படி காலை வாரலாம், நீ எப்படி கெட்டு போவ, உன்னை என்ன செய்யணும், அவர்கள் திட்டம் தீட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த மனிதனுடைய உலகமே அதுதான். இந்த மனிதனுக்குள்ள இருக்கிற காரியங்களே அதுதான். ஆனால் மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ ஞானிகளின் வாய் அவர்களை காக்கும் என்று சொல்லப்பட்டது போல உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய காரியங்கள் காக்க கடவதாக. சில காரியங்களில் நீங்கள் பொறுமையாக போகிறதுனால ஒன்றும் நம்ம கெட்டு போகிறதல்ல. சில காரியங்களை பொறுமையாக காத்திருந்து பெற்றுக்கொள்கிறதுனால நிறைய நன்மைகளை நீங்கள் மீண்டுமாக பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுவார் எனக்கு அடி மகனே, கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் இன்னும் உனக்கு பெரிசா செய்யணும்னு நினைக்கிறேன். நீயோ சின்ன காரியங்களை அற்பமாக எடுத்து கொண்டு இருக்கிறாய், நானும் உனக்கு பெரிதாக ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறேன். நீயோ அதை கேளாமல் வேறொரு நாட்டத்தில் இருக்கிறாயே, அதனால் பொறுமையாயிரு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் நான் பொறுமையாக இருந்து நிறைய காரியங்களை கடவுளிடத்தில் பெறும் பொழுது மிரட்சியாக இருக்கிறேன். நிறைய மிரட்சிகளை தான் பார்த்திருக்கிறேன். கனவில் கூட நினைத்து பார்க்காத காரியங்களை ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார். உங்களுக்கும் செய்வார், உங்களை நடத்துவார். இதோ அந்த பாறை வனத்தில் மன்னாவை கொண்டு அந்த மக்களை போஷித்தார். இதோ பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். உங்களுக்கும் அவ்வாறு கொடுப்பார், உங்களையும் அவ்வாறு நடத்துவார். நீங்கள் துக்கப்படுவதோ கஷ்டப்படுவதோ வேதனைப்படுவதோ கடவுளுடைய விருப்பம் அல்ல. நீ நன்மையின் பாதையில் நன்மை நெறியில் நடப்பாய் என்றால் நிச்சயம் நீ அசைக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அதனால் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா மற்றவர்களை புண்படுத்தாதபடி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களை வேதனைப்படுத்தாதபடி இருக்கணும். மற்றவர்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்திச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயம் இன்னொருத்தர் மூலமாக உன்னுடைய இருதயம் என்ன செய்யப்படும்? எதை விதைக்கின்றாயோ இதுதான். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் நன்மை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க, எல்லாத்தையும் நல்லா புகழ்ந்துக்கிட்டே இருங்க, எல்லாத்தையும் அன்பு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவருடைய வேதத்தின்படி சத்தியத்தின்படி உனக்கும் அவ்வாறு நடந்துக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
இது தெரியாமல் தான் சிலர் புரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் புரிந்து வாழுங்கள். என் ஆண்டவர் நிச்சயம் உங்களை பெரிதாக மாற்றுவார். 4வது வசனம். எங்கே மாடுகள் இல்லையோ அங்கே தொழுவம் இல்லை, வெள்ளாமை எங்கே மிகுதியோ அங்கே மாட்டின் பலம் வெளியாகின்றது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எங்கே மாடுகள் இல்லையோ அங்கே என்ன இல்ல? தொழுவம் இல்லை. வெள்ளாமை எங்கே மிகுதியோ அங்கே மாட்டின் பலம் வெளியாகின்றது. பிரைஸ் தி லார்ட். இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு புரியுதா உங்களுக்கு? புரியுதா? கடவுளுடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கதான் தேவனுடைய காரியங்கள் மகா பயங்கரமாக இருக்கிறது. கடவுளுடைய ஆவி எங்கே இல்லையோ அங்கே என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. அங்கே பூச்சியும் பற்கடிப்பும் வேதனைகளும் புலம்பல்களும் கண்ணீர்களும் இதுதான். அதனால் கடவுளுடைய ஆவி உன்னுடைய வாழ்க்கையில் இடைப்படணும். கடவுள் உனக்குள்ளே இருக்கணும். எங்கே கடவுள் வாசமாக இருக்கிறார், எங்கே அவருடைய பிரசனம் இருக்காங்க, விடுதலை உண்டு. என் அன்பு மகளே, உன்னுடைய இருதயத்தில் ஆழமாக வச்சுக்க அந்த விஷயத்தை. கடவுளுடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன இருக்கிறது. அப்போ விடுதலை இல்லைன்னா கடவுளுடைய ஆவி இல்லை. அப்போ விடுதலை வேணும்னா இதை தான் நான் உங்களுக்கு ஆழமாக புரிய வைக்க விரும்புகின்றேன். நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, பேதைகளாக முட்டாள்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க மட்டும் நான் ஆனஸ்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா இன்னும் நீங்கள் விடுதலை அடையாமல் இருக்கிறீங்க. இன்னும் கடவுள் கரங்களில் இருக்கிற அந்த கிஃப்டை வாங்காமல் இருக்கிறீங்க. அவர் கொடுக்கின்ற கொடையை நீ அடையாதபடி, அதை அடைந்து கொள்ளாதபடி, உரிமை ஆக்கி கொள்ளாதபடி உன்னுடைய உடலும் உன்னுடைய உள்ளமும் கடவுளை விட்டு கொஞ்சம் இன்னும் தூரமாக இருக்கு. வா இன்னும் பக்கத்தில், இன்னும் வா, இன்னும் ஆண்டவர்கிட்ட கேளு, உட்காரு, முழங்கால் போடு. அப்பா இன்னும் நான் என்ன செய்யணும், இன்னும் எனக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வரணும், இன்னும் நான் என்ன பண்ணுனா எனக்கு இதை செய்வீங்கன்னு கடவுள்கிட்ட கேளு. அவரால் முடியாது ஒன்றும் இல்லை. அவரால் ஒன்றும் முடியாது ஒன்றுமில்லை. அப்போ கடவுளுடைய ஆவி உனக்குள் செயலாற்றலை. கடவுளுடைய ஆவி செயல்பட்டுச்சு என்றால் நிச்சயம் நீ கேட்பதுக்கு மேலாக, நூறத்தனையாக, அதற்கு மேலாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பது நிச்சயம். என் ஆத்துமாவே, என் முழு உலகமே, என் ஆத்துமாவே. பாருங்க 5வது வசனம். உண்மையுள்ள சாட்சி பொய் சொல்ல மாட்டான், வஞ்சக சாட்சியோ பொய் சொல்கிறான். பிரைஸ் தி லார்ட். 6வது வசனம். கேலி செய்பவன் ஞானத்தை தேடினும் கண்டுபிடியான், விவேகிகளுக்கோ போதகம் எளியதாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உண்மை உள்ளவர்களுடைய சாட்சி பொய் சொல்ல மாட்டான். அப்படின்னா என்ன அப்படின்னா, உன்னுடைய நீதியை பட்ட பகல் போல என் ஆண்டவர் விளங்கச் செய்வார். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய நீதியை, உன்னுடைய நல்ல எண்ணத்தை, உன்னுடைய நல்ல காரியங்களை, உனக்குள்ள இருக்கிற நல்ல விஷயத்தை ஆண்டவர் ஒரு நாள் கொண்டு வருவார், வெளியே கொண்டு வருவார். நம்ம ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒரு காரணங்களுக்காக பொய்களையோ இல்லை எதையாவது ஒன்றை மறைக்கணும்னு சொல்லிட்டு அதை மறைத்து விடுகிறோம். நான் சொல்லுகிறேன், எதையும் இந்த உலகத்தில் நீ மறைக்க முடியாது. எதையுமே நீ மறைக்க முடியாது. ஒரு நாள் கூரையின் மீது ஏறி என் ஆண்டவர் அதை சொல்லுவார். ஆனால் நம்ம நினைக்கிறோம் யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, லீ ஷரத்து நீக்கிற பராத்தி ஷரத்தை நீக்கிற பத்தி சேர்க்கிறா. ஒரு வீட்டில் 7 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு நபர் தன்னுடைய வீட்டில் இருந்த செல்வ செழிப்புகள் அனைத்தையும் அழிச்சிட்டார். ஆனால் எல்லாரும் நினைக்கிறார்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்குது. 6 பேரும் நினைக்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும் வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. அது பல நாட்கள் கடந்து போகின்றது. அவர் சாகிற வரைக்குமே அதை மூடி வரைச்சிட முடியுமா? சாகிற வரைக்கும் உள்ளுக்க இருக்குன்னு ஓட்ட முடியுமா?
கண்டிப்பாக ஒரு நாள் என்ன செய்வாங்க, அந்த 6 பேரும் எதாவது எடுத்து அதிலேருந்து கொண்டுட்டு வாங்க, வெளியே கொண்டு வாங்க, இல்லை எதையாவது ஒன்று பண்ணுங்க, இல்லை அவங்க ஏதாவது பிளான் போடுவாங்க. அப்போ ஒரு நாள் திறக்கும் பொழுது கண்டிப்பாக உண்மை வெளியே வரும். நீ பல நாள் எது சொல்கிறது, ஆண்டவரோட ஈஸ்வரத்து சக்கரம் நிறைய இடங்களில் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி பழகுங்க. இதுக்கு மேலே மிஞ்சியதெல்லாம் யார்கிட்ட இருந்து வருது? பல நாள் திருடன் ஒரு நாள் என்ன செய்யணும்? அகப்பட்டு தான் ஆகணும். இங்கே அகப்பட்டு தான் ஆகணும். இது எதுவானாலும் சரி, யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காத. கடவுள் அனைத்தையும் அறிந்தவராயிருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க 6வது வசனம். கேலி செய்பவன் ஞானத்தை தேடினோம் கண்டுபிடியான். நல்லா பாருங்க, எத்தனையோ முறை கடவுளை நம்ம கேள்வி செஞ்சிருப்போம், கேள்வி கேட்டிருப்போம். ஆண்டவர் ஆரம்பத்திலே சொன்னது போல கேள்வி கேட்கறதுக்கு என்ன இல்லை, உரிமையே இல்லை. ஏன்னா அவர் கொய்யவான். நம்ம எத்தனையோ பேர் அவர் அவதூறாக பேசியிருப்போம். அவர் கெட்ட வார்த்தையில் கூட சிலர் வஞ்சிருப்பாங்க. சில பேர் எப்படி சொல்கிறது, எகத்தாளமாக கேலி செய்திருப்பாங்க. அவர்களெல்லாம் சிலர் இங்கே கூட உட்கார்ந்திருக்கலாம். அவர்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களோ, ஆண்டவருடைய காரியங்களோ, ஒரு நம்பிக்கை குறைவுள்ள பெண்ணாய் நீ இருப்பாய் என்றால் நான் சொல்கிறேன், கடவுள் ஒரு நாள் உன் முன்பதாக வந்து கேட்பார். நியாய தீர்ப்பில் உன்னை நிற்க வச்சு கேட்பார், நீ ஏன் இப்படி யோசித்தாய், ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் உன் இருதயத்தில் கொண்டுட்டு வந்த அப்படின்னு கேட்பார். ஒரு சில நேரங்களில் கோபம், ஒரு சில நேரங்களில் பெரிதான கசப்பு, அந்த சூழ்நிலையில் ஒரு நல்ல வித காரியங்களை புரிந்து கொள்ளாமல் அவர்களை தவறாக புரிந்து கொண்டு அவர்களை ஒரேடியாக வெறுப்பாய் என்றால் அந்த இழப்பை நீ தான் ஈடுகட்டணும். நீ தான் முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்து கொண்டு இருக்கிறாய். எந்த சூழ்நிலையிலும் பொறுமையாக இருங்கள். எதை பற்றியும் கேலி செய்யாதபடி, கிண்டல் செய்யாதபடி, கடவுளுடைய காரியங்களில் பய பக்தியோடு இருக்கணும். விவேகிகளுக்கோ போதகம் எளிதாம். என் அன்புக்குரியர் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏதோ இந்த ப்ரேயருக்கு போகிறோம், உட்காரோம், ஜெபம் பண்ணுறோம், கேட்குறோம், சாப்பிட்றோம், வீட்டுக்கு போகிறோம். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குளோரியா மினிஸ்ட்ரி வேலையே இல்லை. அவர்களுக்கு இது உரிமையே கிடையாது. இங்கே எப்படிப்பட்டவர்களுக்கு தெரியுமா உரிமை அளிப்பார் ஆண்டவர்? தன்னுடைய புத்திர, நல்லா கேளுங்க, கடவுளினுடைய பிள்ளைகள் ஆக்குகிற புத்திர சுகராத்தின் ஆவிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உரிமை பெற்ற அந்த உரிமையை கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் அழைக்கின்றார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா ராஜாத்திகளாக இருக்கணும். உங்களுடைய மனநிலை அப்படி மாற்றிக்கணும். நீங்கள் ஒன்றும் அற்பமானவர்கள் அல்ல, நீங்கள் சாதாரண ஆளே கிடையாது. உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், இந்த மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். என் ஆண்டவர் நிச்சயம் பெரிய ஒரு உயர்வை உங்களுக்கு கொடுப்பார். பிரைஸ் அல்லாஹ். எப்படிப்பட்ட உயர்வை கொடுப்பார் என்றால், எரேமியா 31ஆம் அதிகாரம் அதுவும் 1-6 வாசிங்க. ஆண்டவர் மீண்டும் கூறுகிறார், ஆண்டவர் மீண்டும் உனக்காக கூறுகிறார். இங்கே ஏதோ அந்த காலத்தில் சொன்னார் நினைக்காதீங்க, ஆண்டவர் இப்போ உனக்கு சொல்றாரு. வாசிங்க. அக்காலத்தில் இஸ்ராயேலின் எல்லா குடும்பங்களுக்கும் நாமே கடவுளாய் இருப்போம், அவர்கள் நம் மக்களாய் இருப்பர். ஆண்டவர் கூறுகிறார், வாளுக்கு தப்பி பிழைத்த ஒரு மக்களினம் பாலை நிலத்தில் நம் அருளை கண்டடைந்தது. இஸ்ரேல் இளைப்பாற்றை தேடிய போது ஆண்டவர் அவனுக்கு தொலைவில் தோன்றினார். முடிவில்லா அன்பினால் உன்மேல் அன்பு வைத்தோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அப்ப ஆண்டவர் இங்கே சொல்றாரு பாருங்க, நாமே கடவுளாய் இருப்போம், அவர்கள் நம் மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வாளுக்கு தப்பி பிழைத்தவர்களாக, பாலை வனத்தில் கூக்கரிட்டவர்களாக, துன்பத்தில் கூக்கரிட்டவர்களாக, கண்ணீரோடு என்னை அழைத்தவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு கடவுளாய் இருப்போம், நானே உனக்கு தகப்பனாய் இருப்பேன், நானே உனக்கு ஆண்டவர்.
நீயோ என் மக்களாக இருப்பீர்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உன் மக்களாக இருப்போம் ஆண்டவரே, நான் உன் பிள்ளையாக இருப்பேன் ஆண்டவரே. சொல்லு உன் உள்ளத்தில், ஆண்டவரே நான் உன் பிள்ளையாக இருப்பேன் ஆண்டவரே, இருப்பேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் அவனுக்கு தொலைவில் தோன்றினார், முடிவில்லா அன்பில் உன்மேல் அன்பு வைத்தோம். முடிவில்லா அன்பு, அந்த அன்பு ஆண்டவர் உனக்கு கொடுத்தார். அதனால தான் தன்னுடைய உயிரையே என்ன செஞ்சார்? அவர் உனக்காக கொடுத்தார். ஆதலால் உனக்கு தொடர்ந்து அன்பு செய்கிறோம். வாசிங்க 4வது வசனம். இஸ்ரேலாகிய கன்னி பெண்ணே, உன்னை நாம் மீண்டும் கட்டுவோம், உன்னை மீண்டும் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். மீண்டும் நீ மேல தாளத்தோடு மகிழ்ச்சி கொண்டாடுவாரோடு ஆடி பாடி வெளிப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், இந்த வசனத்தினுடைய சாராம்சத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, வாளுக்கு தப்பி பழைத்த ஒரு மக்கள்ன கூட்டம், பாலை வனத்தில் கூக்கலிட்ட ஒரு கூட்டம், கஷ்டத்தின் மத்தியில் இதோ மரணத்தின் மத்தியில் நின்று தேவனை நோக்கி கூப்பிட்ட அந்த மக்களுடைய கூட்டத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளும் ஒரு நாள் வேதனையிலும் துன்பத்திலையும் கடவுளை பற்றியே தெரியாமல் எங்கிட்டு போனால் நம்மளுக்கு என்ன வழி கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்காதா, எங்கே போனால் ஒரு சந்தோஷம் கிடைக்காதா, எங்கே போனால் நம்மளுக்கு ஒரு வழி பிறக்காதா என்று தேடி திரிகிற மக்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு கடவுளாய் இருப்போம், நீ எனக்கு என் மக்களாய் இருப்பாய். இஸ்ரேலாகிய கன்னி பெண்ணே, உன்னை நாமே மீண்டும் கட்டுவோம், நீ கட்டப்படுவாய். 6 வாரத்தோடு ஏதோ பெரும் மகிழ்ச்சியோடு விருந்தொன்றை தயார் செய்து என் ஆண்டவர் உன்னை கட்டப்படுவார். ஆண்டவர் உன்னை உயர்த்தி நிறுத்துவார். ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துவார். அவர் மிக பெரியவர். சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே நீ மிக பெரியவர், நீ மிக பெரியவர். மகிழ்ச்சி கொண்டாடுவோடு ஆடி பாடி வெளிப்படுவாய். நிச்சயம் சொல்கிறேன், என் கடவுளோடைய காரியங்களை கேட்டு உங்களுக்கு இங்கே போதிக்கப்படுகிற வசனங்களை சத்தியங்களை உன் இருதயத்தில் எழுதி அதை உயிரினும் மேலாக நீ நேசித்து வாழ்வாய் என்றால் கண்டிப்பாக 6 வாரத்தோட மகிழ்ச்சியோட ஆக்களிப்போட உன் வாழ் நாட்கள் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக ஒவ்வொரு நாளும் புதியதொரு காரியங்களை கற்றுக் கொடுத்து புதியதொரு மகிழ்ச்சியும் புதியதொரு சமாதானத்தையும் உன் வாழ்க்கையில் இடைப்படும். ஆனால் எப்போ கடவுளுடைய ஆவி உனக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது, கடவுளுடைய ஆவி உனக்குள்ளே கிரியை செய்யணும், கடவுள் உனக்குள்ளே வரணும், கடவுளுடைய ஸ்பிரிட் உனக்குள்ளே வேலை செய்யணும், அதை உடம்பு ரீதியாக உடல் ரீதியாக நீ அனுபவிக்கணும். அப்போ தான் இந்த காரியங்கள்லாம் நடக்கும். ஏதோ ப்ரேயருக்கு வந்தால் நடக்கணும்லாம் நினைக்காதீங்க, அதிலலாம் நடக்காது. உனக்குள்ளே உன்னுடைய உடலுக்குள்ளே உன்னுடைய உறுப்புகளுக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னம் அசைவாடணும். அப்போ தான் பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. வாசிங்க. சமாரியா நாட்டு மலைகளின் மேல் மீண்டும் நீ திராட்சை கொடிகளை நடுவாய். நடுகிறவர்கள் நடுவார்கள், அதன் கனிகளை உண்டு களிப்பார்கள். நாள் வரும், அப்போது எபிராஹிம் மலையில் காவலர் எழுந்து வாருங்கள், சீயோனுக்கு நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று கூறுவார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ விதைப்பாய், நீ விதைப்ப, அது 100 மடங்கு அவனுக்கு பதில் கொடுக்கும், 100 மடங்கு அவனுக்கு ஈடு கொடுக்கும், 100 மடங்கு அதை பெற்றுக்கொள்வாய். சியோனுக்கு வருவாய், சியோனை காண்பாய், கடவுளை காண்பாய், கடவுளோடு உறவாடுவாய், கடவுளோடு பேசுவாய். எப்போ அவருக்கு உண்மை உத்தவமாக நீ வாழும் பொழுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்குள்ளே இருக்கிற மாற்றங்கள் தேவை, மாற்றங்கள் தேவை. இன்னும் ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்லவா, எல்லாராலையும் கடவுளை பிடிக்க முடியாது, எல்லாராலையும் என்ன செய்ய முடியாது, கடவுளை இங்கே எத்தனை பேர் பிடிக்க போகிறீங்கன்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் உண்மையாக ஓட போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை, எல்லாரும் ஓடுவீங்க, எல்லாரும் விசுவசிப்பீங்க,
எல்லாரும் ஒரு நாள் பரலோகத்திற்கு வருவீங்க, ஒரு விசுவாசம், அவ்வளோதான். ஆனால் உன்னுடைய காரியங்கள், உன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய வேதனைகள், உன்னுடைய புலம்பல், உன்னுடைய கண்ணீர், ஒரு நாள் சிலந்தி வலையை நீயே பின்னி அதற்குள்ளே நீயே மாட்டிக்கிறதை போல உன்னுடைய வார்த்தைகளும் சரி, உன் மனநிலைகளும் சரி, உன்னுடைய செயல்பாடுகளும் சரி அப்படி தான் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்கார். நீங்கள் மீண்டும் போய் நான் சொன்ன விஷயங்களை நினைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம், வல்லமை இருக்கணும். அது இருக்கா இல்லையா? அது இல்லைன்னா புலம்பல் தீராது, அது இல்லைன்னா விடுதலை இருக்காது. கடவுளுடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் உனக்குள்ளே இருக்கும் என்றால், அவர் உனக்குள்ளே அசைவாடுவார் என்றால், நிச்சயம் அந்த இடத்துல விடுதலை, நிச்சயம் அந்த இடத்துல ஒரு சமாதானம், சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அந்நிய பாஷை தினமும் நிறைய நேரம் பேசணும். அந்நிய பாஷை பேசுகிறவங்க ரொம்ப கம்மி. அந்நிய பாஷை எவ்வளோ நேரம் தெரியுமா பேசணும் ஒரு நாளைக்கு? சொல்லுங்கள். 3 மணி நேரம் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து நீ அந்நிய பாஷை மட்டும் பேசு. எதுக்கு அந்நிய பாஷை கொடுக்குறாரு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். என்னத்துக்கு அந்நிய பாஷை கொடுக்குறாரு? என்ன பேசணும்னு தெரியாது, 3 மணி நேரம் என்ன ஜெபிக்கணும்னு தெரியாது. வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு உனக்குள் இருக்கிற ஆவியானவர் உனக்குள்ள இருந்து என்ன செய்வாராம்? பேசுவாராம். உனக்குள்ள இருக்க கடவுளை நீ பேச விடாமல் அமைக்கி வச்சுக்கிட்டே இருந்தீன்னு வச்சுக்க, உனக்கு விடுதலையே கிடையாது. நீங்கள் பேசி பாருங்க, பேசுங்க, முழங்கால் போட்டு பேசிக்கிட்டே இருங்க. போகும்போதும் பேசுங்க, வரும்போது பேசுங்க, உட்காரும்போது பேசுங்க, எந்திரிக்கும் போது பேசுங்க. யாராவது என்னடா மென்டல் மாதிரி செஞ்சுட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னால் கூட சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம இந்த உலகத்துக்கு பைத்தியமாகவும் சிலுவை என்னும் போர் வீரர்களாக, சிலுவைக்குள்ளாக நீங்கள் முற்றிலுமாக ஒரு பெரிய ஞானிகளாக இருப்பீர்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த உலகம் பார்க்கிற பிரகாரம் நான் என்ன செய்வதில்லை, உங்களை பார்ப்பதில்லை. அதனால் இந்த உலகத்துக்கு மரித்தவர்களாக, சிலுவைக்குள்ளாக பைத்தியமானவர்களாக நீங்கள் இருக்குங்கிறது தான் கடவுளுடைய விருப்பம். விடுதலை வேண்டும் என்றால் இன்று நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்க போறீங்க? கடவுளுக்கு உண்மையாக, முக்கியமாக தன்னுடைய வீட்டிலும் சரி, தன்னுடைய வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தன் பார்க்கிற எல்லார் இடத்திலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு பெரியதான ஒரு மதிக்கத்தக்க மனிதர்களாய் மாறிக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல விஷயங்கள் எல்லார் இடத்துலையும் இருக்குது, அதில் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு பெரிய ஊழியர், அவருக்கு நிறைய சிஷியர்கள் இருக்கிறாங்க. ஒரு காணிக்கையாக அந்த மனிதரிடத்தில் பெரியதொரு தட்டில் திராட்சை பழத்தை அந்த ஊழியர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஊழியர் அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுகிறார். சாப்பிட அவ்வளோ முக மலர்ச்சியோட அந்த பழத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டார். பிரைஸ் தி லார்ட். அந்த பழத்தை கொண்டு வந்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம பழத்தை பூரா ஊழியரே சாப்பிட்டார், எல்லாருக்கும் கொடுக்காம. ரொம்ப மன மகிழ்ச்சி. அவரும் கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணி, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கார், போயிட்டு வான்னு சொல்லி. அப்போ ஊழியர்கள் எல்லாரும் கேட்டாங்க, எப்பயும் எங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவீங்க, அவ்வளோ ருசியாக இருந்தது அந்த பழம், எங்களுக்கு 2 கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி. அந்த ஊழியர் சொன்னாராம், அந்த பழத்தை வாயிலேயே என்ன செய்ய முடியல, வைக்க முடியல, அவ்வளோ புளிப்பு. ஒருவேளை நீங்கள் இதில் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு அந்த அம்மாட்ட நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா, அந்த அம்மாவுடைய காணிக்கை, அந்த அம்மா கொண்டு வந்த அந்த உணர்வு உண்டான காரியங்கள் அனைத்தும் ஒன்றும் இல்லாமல் போயிடும், மனசோர்வு அடைஞ்சிரும். அதனால தான் பழத்தை பூரா நானே சாப்பிட்டுட்டேன், அந்த அம்மாவை ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்கு வரணும். நீங்கள் அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் யாருடைய மனம் கோணாமல் மற்றவர்கள் உங்களிடத்தில் வரும் பொழுது உங்கள்கிட்ட இன்னும் திரும்பி பேசணும், எப்போ நீங்கள் இன்னும் வாய்ப்பு கொடுப்பீங்க, எப்போ உங்கள்கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்ற மனநிலை உருவாகணும். அங்கே தான் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மனநிலை உருவாக்குங்க. ஐயோ, இந்த மகள்கிட்ட போய் பேசினா
எதையாவது ஒன்று நம்ம நல்லா இருக்கிறதையும் கெடுத்து விட்ருவாங்கம்மா அப்படின்ற மனநிலை இருக்கக்கூடாது. உன்னிடம் பேசினால் ஒரு சமாதானம் கிடைக்கணும். உன்னிடம் பேசினால் தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணரணும். என் அன்புக்குரிய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட நிலையில் இருங்க. நான் அவங்களுக்கு ஆழமாக சொல்ல விரும்புகிறது என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள விசுவாசம் குறைவாக இருக்கா? ஊழியம் பாருங்க, கடவுளை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. உனக்கு இந்நாள் வரை செய்திருப்பார்ல, இவ்வளோ நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தார்ல, அதை மற்றவங்களுக்கு சொல்லு. இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யும்? ஊறும், இல்லைன்னா ஊறாது. தண்ணி பழைய தண்ணியாகவே அப்படியே கிடக்கும். நீ இறைக்க தான் புது தண்ணியாக நல்ல தண்ணியாக என்ன செய்யப்படும்? அப்போ உனக்குள்ளே இருக்கிற காரியங்களை, கடவுள் செய்த காரியங்கள் அனைத்தையும் சொல்லிக்கிட்டே இரு. புதுசாக செய்துக்கிட்டே இருப்பார். நீ சாட்சி சொல்லணும், அனைவருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஐயோ, என் மகள் சாட்சி சொல்லணும், நாளைக்கு ஒரு சாட்சி சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், ஒரு அடையாளத்தை செய்வார். நீ எதுவுமே கொடுத்ததை பூரா அப்படியே வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா திருப்படியும் ஆண்டவர் எப்படி என்ன செய்வார்? அதனால் என் அன்புக்குரியவர்களே, நீ நல்லதொரு கிறிஸ்துவ பெண்ணை என்றால் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு அற்புதம் நடக்கணும். ஒவ்வொரு மணி துளியும் கடவுளை உணரணும். இல்லை என்றால் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா புறவினத்தார் மக்கள் அப்படித்தான் வாழ்கிறாங்க. ஏதோ திருவிழா கிறிஸ்தவர்களாக ஜெப கூட்டத்துக்கு போகும்போது, ஏதோ கோயில் குளத்துக்கு போகும்போது அவர்கள் எப்படி கடவுள் மேலே அதிக பக்தி உள்ளவர்களாக நடிக்கிறார்களோ அதே போல தான் நீயும் நடித்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் அவங்களுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? என்ன மனநிலை? நீ அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை போய் கோயில் குளத்தில் தேடலாம் வேதத்தில் எங்கேயுமே சொல்லலை. கடவுள் எங்கே இருக்கிறார்? உனக்குள் இருக்கிறார். சொல்லுவாங்க சிலருக்கு, கடவுள் அங்கே இருக்கார் அங்கே போ, இங்கே இருக்கார் அங்கே போ. நீ எங்கேயும் போக வேணாம், இருக்கிற இடத்துல கடவுளுக்கு உண்மையை தேவனே என்று கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஒன்றுமே இல்லைங்க. அதில் சோர்வாகிறீங்களா? மனச்சோர்வாக இருக்கா? யாரும் இல்லாத இடத்துக்கு போங்க, இல்லை மெத்தைக்கு போங்க, வானத்தை அண்ணாந்து பாருங்க, ஆண்டோட்ட பேசுங்க, சிறு குழந்தைய போல பேசுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, மலைகளை நோக்கி என் கற்களை உயர்த்தினேன், உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே வரும். பேசணும், உறவாடணும். கடவுள் அதை விரும்புகிறார். உன் கணவன் உன்னை எவ்வளவாக அன்பு செய்யணும்னு நினைக்கின்றாயோ அதை காட்டிலும் 1000 மடங்கு என் ஆண்டவர் நீ அவர் மேல் அன்பு செலுத்தணும்னு விரும்புகிறார். உன் பிள்ளைகள் மேல் எவ்வளவாக நீ அன்பு செலுத்தி கொண்டிருக்கின்றாயோ அதை காட்டிலும் 1000 மடங்கு அவர் மேல் நீ அன்பு செலுத்தணும் என்று விரும்புகிறார். ஆனால் என் அன்பு பிள்ளையே, ஏதோ போகிறோம் 10ஓட 11 எல்லாரும் போகிறாங்க நம்மளும் போகிறோம், பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அதனால் என் அன்புக்குரியவர்களே, பாதை மாறி போயிடக்கூடாது. நிறைய கூட்டம் ஒரு பக்கத்து போய்கிட்டு இருந்துச்சான். ஒரு பக்கத்து போனால் கூட்டம் கம்மியாக இருக்குது. ரிசப்ஷன் போயிருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற ரிசப்ஷனில் நிறைய கூட்டம், இங்கிட்டு ஒரு கூட்டம் கம்மி. போனவங்க பார்க்குறாங்க, இங்கே கூட்டமாக இருக்குது, நம்ம இங்கே கூட்டமாக இருக்கிற பக்கத்தே போகலான்னு சொல்லிட்டு போனாங்களாம். உள்ளே போய் பார்த்தா ஒயின் ஷாப். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. கூட்டமாக இருக்குன்ட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. நம்ம போகிறது எங்கே போகிறோம்? ரிசப்ஷனுக்கு போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே போகணும். கூட்டம் கம்மியாக இருந்தாலும் அங்கே தான் நம்ம போகணும். நம்ம ஏதோ வெளி தோரணைகளை பார்த்து உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. அதனால் இன்றையிலிருந்து ஒரு முடிவெடுங்க. நிறைய ஊழியம் பாருங்கள், நிறைய பேத்துக்கு விடுதலையை கொடுங்க, சாட்சி சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். உன் குறைகளை நிறைவாக்குகிற தெய்வம் உன்னோடு இருக்கிறார். வாழ்வளிக்கும் தெய்வம் நம் ஆண்டவர், பூர்ணமாக்குகிறவர் நம் ஆண்டவர். எப்படி சொல்கிறது? கெட்டு போனதை, கோணலாக இருக்கிறத, ஒன்றத்துக்கு உதவாததை கடவுள் நேர்த்தியாக அதை மீண்டுமாக என்ன செய்கிறாரு? சிருஷ்டிக்க வல்லவராக இருக்கிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள் என் பிள்ளைகளே. புரிந்து அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். என் ஆத்துமாவே, என் முழு உலகமே, என் ஆத்துமாவே, ஒவ்வொரு மாதமும் உன்னுடைய முயற்சி எப்படி இருக்கிறது என்பதை நான் பார்க்க போகிறேன்.
நீ விடுதலை அடையணும்னா நீ முதல்ல என்ன செய்யணும்? மனம் மாறு. அதுக்குண்டான சாட்சியாக நெல். அடுத்த மாதம் வரும் பொழுது உன் சார்பாக இன்னும் நிறைய பேரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முயற்சி செய், போராடு. கடவுளிடத்தில் ஒரு விஷயம் கேட்குறோம், நான் சொல்கிறேன், கடவுளிடத்தில் ஆண்டவரே உங்களுக்காக நான் இதை செஞ்சுருக்கேன், எனக்கு இதை செய்யுங்கன்னு கேளு. கடவுள் நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். இன்னொன்று, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் அல்ல. இவ்வுலகத்தில் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் நிரந்தரம் அல்ல. இவ்வுலகமே நிரந்தரம் அல்ல. கடவுள் ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு, நித்திய பரலோகம். அதே மாதிரி இன்னொரு இடத்தையும் வச்சிருக்காரு, நித்திய நரகம். இதுதான் நிரந்தரம் உனக்கு, இதுதான் நிரந்தரம். என் ஆத்துமாவே, என் முழு உலகமே, என் ஆத்துமாவே. அதனால் என் அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை பெரிதாக சிறப்பாக இருக்க என் ஆண்டவரை மன்றாடுகின்றேன்.